ஹாய் ஹலோ வணக்கம் நண்பி, நான் உங்கள் அரவிந்த். அகைன் பேக் டு த வீடியோ. இந்த வீடியோ ஒரு பெரிய அன்பாக்சிங் வீடியோங்க. இந்த வீடியோவில் 32 இன்ச் எம்ஐ ஸ்மார்ட் டிவியோட அன்பாக்சிங் அண்ட் ரிவ்யூ தான் இந்த வீடியோவில் பார்க்க போதும். இந்த ஸ்மார்ட் டிவி ஒரு லோ பட்ஜெட் ஸ்மார்ட் டிவி. இந்த ஸ்மார்ட் டிவி எங்களுடைய வீட்டுக்கு எங்களுடைய ஓன் யூசேஜ்க்காக வாங்கின ஒரு ஸ்மார்ட் டிவி தான். இப்போ மார்க்கெட்டில் ஒரு பெஸ்ட்டான பட்ஜெட் செக்மெண்ட்டில் பெஸ்ட்டான ஃபீச்சர்ஸோட இந்த ஸ்மார்ட் டிவி இருந்தது அப்படின்றதுனால தான் இந்த ஸ்மார்ட் டிவியை சூஸ் பண்ணி நாங்கள் வாங்கியிருக்கோம். வாங்கி 1 மந்த் ஆயிடுச்சு. 1 மந்த் யூஸ் பண்ணி பார்த்துட்டேன். ஸோ என்னோட இந்த 1 மந்த் யூசேஜில் இந்த டிவியில் நான் நோட்டீஸ் பண்ணது என்ன, இந்த டிவியோட பாசிட்டிவ் என்ன, நெகட்டிவ் என்ன அப்படின்றதோட இந்த டிவியோட அன்பாக்சிங் அண்ட் ரிவ்யூ தான் இந்த வீடியோவை நம்ம பார்க்க போகிறோம். ஸோ நீங்கள் இப்போ ஸ்மார்ட் டிவி வாங்க போறீங்க, அதுவும் ஃபர்ஸ்ட் டைம் ஸ்மார்ட் டிவி யூஸர் அப்படின்னா கண்டிப்பாக இந்த வீடியோவை கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாம பாருங்க. இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லான ஒரு வீடியோவாக இருக்கும். ஸோ வித்தவுட் வேஸ்டிங் டைம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நண்பா, வீடியோக்கு போதுக்கு முன்னாடி நீங்களும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா இந்த வீடியோக்கு கீழே இருக்கக்கூடிய அந்த ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனையும் பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் ஐக்கனையும் பிரஸ் பண்ணி அதில் ஆல்னு செலக்ட் பண்ணிங்க. அப்போ தான் அடுத்தடுத்து நான் போடக்கூடிய ஒவ்வொரு வீடியோக்களும் உங்களை உடனே தெரிய வரும். ஃபர்ஸ்ட் பிளேயர் சொல்லி டிவி அன்பாக்ஸ் பண்ணிவிடுவோம். ஸோ பாக்ஸுக்கு பேக் சைட் பார்த்தீங்கன்னா ஆல்வேஸ் பிலீவ் தட் சம்திங் ஒண்டர்ஃபுல் இஸ் அபவுட் டு ஹேப்பன் அப்படின்னு போட்டிருக்காங்க. அண்ட் அப்படியே ஃப்ரண்ட் சைட் பார்த்தீங்கன்னா எம்ஐ எல்இடி டிவி 4A ப்ரோ ஹை டெஃபினேஷன் ஆண்ட்ராய்ட் டிவி அப்படின்றத மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அப்படியே கீழே பார்த்தீங்கன்னா இந்த டிவியில் இருக்கக்கூடிய ஃபீச்சர்ஸ் என்னென்ன அப்படின்றதையும் கொடுத்துருக்காங்க. HD பேட்ச் வால், TTS HD, HDMI, வைஃபை, கூகுள் அசிஸ்டன்ட், கூகுள் பிளே ஸ்டோர், குரோமாகாஸ்ட், இந்த மாதிரியான எல்லா ஃபீச்சர்ஸும் இந்த டிவியில் உங்களுக்கு இருக்குது. அதே மாதிரி அப்படியே இந்த பாக்ஸ் ஒரு டாப் சைட் ரைட் கார்னரில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 80 சென்டிமீட்டர் விச் இஸ் 32 இன்ச் அப்படின்றதையும் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ இப்போ இந்த பாக்ஸை நம்ம அன்பாக்ஸ் பண்ணிடுவோம். ஸோ அன்பாக்ஸ் பண்ணிட்டு உள்ள என்னென்ன இருக்குது அப்படின்றத பார்ப்போம். ஸோ இப்போ நம்ம டிவி அன்பாக்ஸ் பண்ணியாச்சு. இதுதான் நம்மளோட 32 இன்ச் எம்ஐ ஸ்மார்ட் எல்இடி டிவி. டிவியில் ஸ்டாண்டெல்லாம் ஃபிக்ஸ் பண்ணி டேபிளில் மவுண்ட் பண்ணிட்டேன். ஸோ இந்த பாக்ஸில் என்னென்ன இருந்துச்சு அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த 32 இன்ச் இந்த எம்ஐ எல்இடி ஸ்மார்ட் டிவி இருந்துச்சு. அது கூட உங்களுக்கு 2 ஸ்டாண்ட் ஃபிக்ஸ் பண்ணுறதுக்காக ஸ்டாண்ட் கொடுத்துருந்தாங்க. ஸ்டாண்ட் உங்களுக்கு பிளாஸ்டிக்கில் தான் கொடுத்துருக்காங்க. பட் நல்ல குவாலிட்டியான பிளாஸ்டிக்கில் கொடுத்துருக்காங்க. உங்களுக்கு டிவி லைட் வெயிட் அப்படின்றதுனால பிளாஸ்டிக் ஸ்டாண்டே போதும். அண்ட் இதோட குவாலிட்டியும் ரொம்பவே பக்காவாக இருக்குது அப்படின்னு சொல்லலாம். இது கூட நமக்கு ஸ்மார்ட்டான ரிமோட் கொடுத்துருக்காங்க. ரிமோட் தான் ரொம்பவே க்யூட்டாக, ரொம்பவே சின்னதாக, ரொம்பவே காம்பாக்டாக இருக்குது அப்படின்னு சொல்லலாம். அண்ட் ரிமோட்டில் இருக்கக்கூடிய பட்டன்ஸும் பார்த்தீங்கன்னா ரொம்பவே கம்மியான பட்டன்ஸ் தான் இருக்குது. மொத்தமே 11 பட்டன் தான் இருக்குது. நிறைய பட்டன், எக்கச்சக்கமான பட்டன்ஸ்லாம் கொடுக்காம வெறும் 11 பட்டன் தான் இம்பார்ட்டனாக என்னென்ன பட்டன்ஸ் தேவைப்படுமோ அதை மட்டும் கொடுத்துருக்காங்க. உங்களுக்கு ஆன் ஆஃப் பண்ணுறதுக்கான பட்டன், கூகுள் வாய்ஸ் அசிஸ்டன்ட் சப்போர்ட் இருக்கிறதுனால உங்களோட வாய்ஸ் கமாண்ட் கொடுக்கறதுக்காக கூகுள் வாய்ஸ் அசிஸ்டன்ட் பட்டன் கொடுத்துருக்காங்க. அண்ட் நெட்ஃப்ளிக்ஸ், அமேசான் பிரைம், பேட்ச் வால், எம்ஐ இந்த மாதிரியான சில பட்டன்ஸ் கொடுத்துருக்காங்க. இந்த பட்டன்ஸே போதுமானது. இதில் இருக்கக்கூடிய ஆப்ஷன்ஸ் எல்லாமே நம்ம யூஸ் பண்ணுறதுக்கு இந்த ரிமோட்டே போதுமானது அப்படின்னு சொல்லலாம். ரொம்பவே காம்பாக்டாக இருக்குது. அண்ட் இந்த ரிமோட் பார்க்கறதுக்கும் க்யூட்டாக அண்ட் ஸ்டைலிஷாகவே இருக்குது. அண்ட் இந்த ரிமோட் ப்ளூடூத் ரிமோட் தான். அதனால் இந்த ரிமோட்டை நீங்கள் டிவி முன்னாடி தான் வச்சு ஆப்ரேட் பண்ணணும் அப்படின்ற அவசியம் இல்லை. நீங்கள் ரூமில் இருந்துக்கிட்டு ஆப்ரேட் பண்ணாலும் உங்கள் ஹாலில் இருக்கக்கூடிய டிவி வந்து சேஞ்ச் ஆகும். தென் இந்த எம்ஐ டிவி ரிமோட்டை உங்களோட டிஷ் அண்ட் கேபிள் செட் ஆஃப் பாக்ஸை கண்ட்ரோல் பண்ணுறதுக்கும் நீங்கள் யூஸ் பண்ணிக்க முடியும். உங்களோட டிஷ் ஆர் கேபிள் டிவி சேனல்ஸை கண்ட்ரோல் பண்ணுறதுக்கும் இந்த எம்ஐ ரிமோட்டை யூஸ் பண்ணிக்க முடியும் அப்படின்னு சொல்கிறாங்க. பட் அதற்கு வந்து நீங்கள் தனியாக ஐஆர் கேபிள் அப்படின்றத நீங்கள் தனியாக வாங்கி உங்களோட டிஷ்ஷோட கனெக்ட் பண்ணிக்கணும். அப்படி கனெக்ட் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்கள் செட் ஆஃப் பாக்ஸோட ரிமோட் யூஸ் பண்ணாமலே இந்த எம்ஐ டிவியோட ரிமோட்டை நீங்கள் யூஸ் பண்ணிக்க முடியும். உங்கள் செட் ஆஃப் பாக்ஸில் சேனல்ஸ் சேஞ்ச் பண்ணுறதுக்கும் இந்த எம்ஐ டிவி ரிமோட் மூலியமாகவே நீங்கள் சேஞ்ச் பண்ணிக்க முடியும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகே, இப்போ நம்ம டிவி ஆன் பண்ணிட்டு இந்த ரிமோட்டை டிவியோட பேர் பண்ணுவோம். ஃபர்ஸ்ட் டைம் நீங்கள் டிவி ஆன் பண்ணும்போது டிவிக்கு பாட்டம் சைடில் ஒரு பட்டன் இருக்கும். ஸோ அந்த பட்டனை ப்ரெஸ் பண்ணணும். ஃபர்ஸ்ட் டைம் மட்டும் நீங்கள் அதை ப்ரெஸ் பண்ணால் போதும். அதுக்கப்புறமா உங்கள் ரிமோட் பேர் பண்ணதுக்கப்புறமா ரிமோட் மூலியமாகவே நீங்கள் உங்கள் டிவியை வந்து ஆன் ஆஃப் பண்ணிக்கலாம், கண்ட்ரோல் பண்ணிக்கலாம் ஃபுல்லாக. ஸோ இப்போ நம்ம டிவி ஆன் பண்ணியாச்சு. இப்போ டிவி பூட்டப் ஆகி வந்ததுக்கப்புறமா நம்ம ரிமோட்டை டிவியோட பேர் பண்ணணும். ஸோ பேர் பண்ணுறது ரொம்பவே சிம்பிள் தான். ரிமோட்டில் இருக்கக்கூடிய இந்த 2 பட்டனையும் அட் அ டைமில் நீங்கள் ப்ரெஸ் பண்ணணும். அட் அ டைமில் நீங்கள் லாங் ப்ரெஸ் பண்ணிக்கிட்டே இருந்தாலே போதும் உங்கள் டிவியோட இந்த ரிமோட் அப்படின்றது பேர் ஆகிடும். இதுக்கப்புறமா உங்கள் டிவியை ஃபுல் அண்ட் ஃபுல் நீங்கள் இந்த ரிமோட் மூலியமாகவே கண்ட்ரோல் பண்ணிக்கலாம். இப்போ இந்த ரிமோட்டை டிவியோட பேர் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட் இந்த டிவியை செட்டப் பண்ணணும். ஸோ உங்கள் கூகுள் அக்கௌண்ட், உங்களுடைய கூகுள் அக்கௌண்ட்டை வச்சு சைன்இன் பண்ணி இந்த டிவியை செட்டப் பண்ண வேண்டியதான். ஜஸ்ட் உங்களுடைய புது மொபைல் நீங்கள் வாங்கும்போது எப்படி அதை நீங்கள் செட்டப் பண்ணுவீங்க, உங்கள் கூகுள் அக்கௌண்ட்டை கொடுத்து நீங்கள் செட்டப் பண்ணுவீங்களா, அதே மாதிரியே மொபைல் மாதிரியே இந்த டிவியை நீங்கள் செட்டப் பண்ணிக்க வேண்டியதான். ஸோ இப்போ நம்ம கூகுள் அக்கௌண்ட்லாம் கொடுத்து நம்ம டிவியை செட்டப் பண்ணி ஓப்பன் பண்ணியாச்சு. ஸோ இதுதான் நம்ம டிவியோட இன்டர்ஃபேஸ். பார்த்தீங்கன்னா ரொம்பவே சிம்பிளாக தான் இருக்குது. ஆண்ட்ராய்ட் 9ல் தான் ரன் ஆகுது. ஸோ அதனால் உங்கள் மொபைல் ஃபோனை எப்படி நீங்கள் யூஸ் பண்ணுவீங்களோ அதே மாதிரி தான் இந்த டிவியையும் நீங்கள் யூஸ் பண்ணுறதா இருக்கும். டிவியோட இன்டர்ஃபேஸ், செட்டிங், ஆப்ஷன்ஸ் எல்லாமே ரொம்பவே சிம்பிளாக இருக்குது. நீங்கள் ஃபர்ஸ்ட் டைம் ஸ்மார்ட் டிவி யூஸர், ஃபர்ஸ்ட் டைம் இப்போ தான் ஸ்மார்ட் டிவி அப்படின்றது யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னாலும் உங்களுக்கு எந்த ஒரு காம்ப்ளிகேஷனும் இல்லாமல் ரொம்பவே சிம்பிளாக யூஸ் பண்ணுற மாதிரி இதனுடைய இன்டர்ஃபேஸ் எல்லாமே கொடுத்துருக்காங்க. அண்ட் OS ஆண்ட்ராய்ட் 9 OS கொடுத்துருக்காங்க. ஸோ ப்ராசஸ் நான் இது வரைக்கும் யூஸ் பண்ண வரைக்கும் இந்த 1 மந்த் நான் யூஸ் பண்ணி பார்த்த வரைக்கும் டிவியில் எந்த ஒரு பிரச்சனையுமே இல்லை. அப்ளிகேஷன்ஸ் ஓப்பன் ஆகாதாகட்டும், நெட்ஃப்ளிக்ஸ், அமேசான், யூடியூப் எல்லாமே வந்து பக்காவாக ஒர்க் ஆகுது. எந்த ஒரு லேக்குமே இல்லை. ஃபாஸ்ட்டாக ரெஸ்பான்ஸ் பண்ணுது. கூகுள் வாய்ஸ் அசிஸ்டன்ட்டும் ரொம்பவே பக்காவாக ஒர்க் ஆகுது. நம்ம வாய்ஸ் கமெண்ட் மூலியமாக இன்டர்நெட்டில் நம்ம சர்ச் பண்ணக்கூடிய விஷயங்களை ரொம்பவே ஃபாஸ்ட்டாக
ஃபாஸ்ட்டாக ரெகனைஸ் பண்ணி நமக்கு அந்த வீடியோவை எடுத்துகிட்டு வந்து கொடுக்குது. ஆக்சுவலாக வீடியோவை எடுத்துகிட்டு வந்து கொடுக்குது அப்படின்றது நம்ம இன்டர்நெட் பேஸ் பண்ணி இன்டர்நெட் எவ்வளோ ஸ்பீட் இருக்கோ அதை பேஸ் பண்ணி நடக்கும். பட் நம்மளோட வாய்ஸ் ரெகனைசேஷன் நம்ம வாய்ஸ் கொடுக்கும்போது அதை ரெகனைஸ் பண்ணுறது அப்படின்றது ரொம்பவே ஃபாஸ்ட்டாக இருக்குது இதில் கூகுள் அசிஸ்டண்ட்டில். அண்ட் யூடியூப் மட்டும் இல்லாமல் நெட்ஃப்ளிக்ஸ், அமேசான் பிரைம் மாதிரியான ஓடிஜி பிளாட்ஃபார்மும் நீங்கள் இதில் யூஸ் பண்ணிக்க முடியும். ஆக்சுவலாக நெட்ஃப்ளிக்ஸ் அண்ட் அமேசான் பிரைம் இதில் டிஃபால்ட்டாகவே உங்களுக்கு கொடுத்துட்டாங்க. அதற்காகவே செப்பரேட்டாக பட்டனும் உங்களுக்கு ரிமோட்லேயே கொடுத்துருக்காங்க. ஸோ அந்த பட்டனை நீங்கள் ப்ரெஸ் பண்ணிங்கனாலே போதும் உங்களுடைய அந்த அப்ளிகேஷன் ஆட்டோமேட்டிக்காக ஓப்பன் ஆகிடும். அதற்கப்புறம் நீங்கள் அதை யூஸ் பண்ணிக்கலாம். வேறு ஏதாவது அப்ளிகேஷன்ஸ் நீங்கள் இன்ஸ்டால் பண்ணி யூஸ் பண்ணணும், இல்லை கேம்ஸ் விளையாடணும், இதில் உங்களால் கேம்ஸும் விளையாட முடியும். ஸோ கேம்ஸ் விளையாடணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கனாலும் இதில் உங்களுக்கு கூகுள் ப்ளே ஸ்டோர் இருக்குது. ஸோ உங்கள் மொபைலில் எப்படி கூகுள் ப்ளே ஸ்டோர்லேருந்து நீங்கள் அப்ளிகேஷன்ஸ் கேம்ஸ்லாம் இன்ஸ்டால் பண்ணுவீங்களோ அதே மாதிரி இந்த டிவிலையும் உங்களுக்கு கூகுள் ப்ளே ஸ்டோர் இருக்கும். அதில் போயிட்டு நீங்கள் உங்களுக்கு தேவையான அப்ளிகேஷன்ஸ் அண்ட் கேம்ஸை நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கலாம். உங்களுக்கு செலக்டிவான சில அப்ளிகேஷன்ஸ் உங்கள் டிவிக்கு செட் ஆகிற மாதிரியான சில அப்ளிகேஷன்ஸ் அண்ட் கேம்ஸ் உங்களுக்கு இதில் கொடுத்துருப்பாங்க. அந்த அப்ளிகேஷன்ஸ் அண்ட் கேம்ஸை நீங்கள் இன்ஸ்டால் பண்ணி யூஸ் பண்ணிக்கலாம். இல்லை இதில் இல்லாத அப்ளிகேஷன்ஸ் உங்களுக்கு வேணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா தனியாக ஏபிகே ஃபைலாக நீங்கள் டவுன்லோட் பண்ணி அதை வந்து நீங்கள் பென்ட்ரைவ் மூலியமாக இந்த டிவியில் நீங்கள் இன்ஸ்டால் பண்ணிக்கவும் முடியும். சன் நெக்ஸ்ட் மாதிரியான சில அப்ளிகேஷன்ஸ் வந்து இன்னும் இதில் கொடுக்கல, நெக்ஸ்ட் அப்டேட்டில் மோஸ்ட்லி கொடுப்பாங்க அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ அந்த மாதிரியான அப்ளிகேஷன்ஸ் உங்களுக்கு வேணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா அந்த ஆப்ஸோட ஏபிகே ஃபைலை டவுன்லோட் பண்ணி யூஎஸ்பி மூலியமாக இந்த டிவியில் இம்போர்ட் பண்ணி நீங்கள் அதை இன்ஸ்டால் பண்ணி யூஸ் பண்ணிக்க முடியும். அண்ட் கேம்ஸ் எப்படி விளையாடுறது, கேம்ஸ் விளையாட கேம் பேட் ஜாய்ஸ்டிக் தேவைப்படுமா அப்படின்ற ஒரு டவுட்டும் உங்களுக்கு இருக்கலாம். ஆக்சுவலாக ஒரு சில கேம்ஸுக்கு கேம் பேட் எல்லாம் எதுவும் தேவையில்லை. இந்த டிவி ரிமோட்டையே ஜாய்ஸ்டிக்காக யூஸ் பண்ணி விளையாடுற மாதிரியான சில கேம்ஸும் உங்களுக்கு ப்ளே ஸ்டோரில் கொடுத்துருக்காங்க. அந்த கேம்ஸ்லாம் நீங்கள் டிவி ரிமோட் மூலியமாக விளையாண்டுக்க முடியும். பட் சில கேம்ஸ் உங்களுக்கு வந்து ஜாய்ஸ்டிக் தேவைப்படுது, உங்களுக்கு கேம் பேட் இருந்தால் தான் சில கேம்ஸ் உங்களால் இன்ஸ்டால் பண்ணி விளையாடவும் முடியும். அண்ட் ஹை கிராஃபிக்ஸ் கேம்ஸ்லாம் விளையாட முடியுமா அப்படின்னு கேட்குறவங்களுக்கு ஹை கிராஃபிக்ஸ் கேம்ஸ்க்கு இந்த டிவி கண்டிப்பாக ப்ரிஃபர்டு கிடையாது. இந்த டிவியில் உங்களுக்கு 1GB RAM அண்ட் 8GB இன்டர்னல் தான் கொடுக்குறாங்க. அதில் 4GB இன்டர்னல் வந்து உங்களுடைய டிஃபால்ட் அப்ளிகேஷன்ஸ் ஆல்ரெடி இன்ஸ்டால் பண்ணிருக்கக்கூடிய அப்ளிகேஷன்ஸ்க்கு போயிடுது. பேலன்ஸ் இருக்கக்கூடிய 4GB இன்டர்னல் தான் உங்களோட கேம்ஸ் ஆப்ஸ் எல்லாத்தையுமே நீங்கள் இன்ஸ்டால் பண்ணி யூஸ் பண்ணிக்கிற மாதிரி வரும். ஸோ அதனால் ஹை கிராஃபிக்ஸ் கேம்ஸ்க்குலாம் உங்களுக்கு இந்த டிவி வந்து ப்ரிஃபர்டு கிடையாது. பட் மாடரேட் கேம்ஸ்லாம் விளையாடலாம். நானும் சில கேம்ஸ்லாம் ப்ளே பண்ணி பார்த்தேன். எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை, எந்த ஒரு லேகும் இல்லாமல் ரொம்பவே ஸ்மூத்தாகவே ப்ளே பண்ண முடியுது. அண்ட் இது வரைக்கும் பார்த்தா யூடியூப், ப்ளே ஸ்டோர், அமேசான் பிரைம் இது எல்லாத்துக்குமே நமக்கு இன்டர்நெட் அப்படின்றது கண்டிப்பாக தேவைப்படும். ஸோ இன்டர்நெட் கனெக்ஷன் பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு இதில் வைஃபை சப்போர்ட் இருக்குது. ஸோ உங்கள் மொபைல் ஹாட்ஸ்பாட் ஆன் பண்ணி உங்கள் மொபைலோட இன்டர்நெட்டை நீங்கள் டிவியில் கனெக்ட் பண்ணிக்க முடியும். ஸோ மொபைலோட இன்டர்நெட்டை டிவியில் கனெக்ட் பண்ணும்போது அதிகமான இன்டர்நெட் எடுக்கும் அப்படின்ற பிரச்சனையும் இல்லை. இதில் உங்களுக்கு டேட்டா சேவர் மோட் அப்படின்றதும் இருக்குது. ஸோ அந்த டேட்டா சேவர் மோட ஆன் பண்ணிட்டு நம்ம இன்டர்நெட் யூஸ் பண்ணும்போது, நம்ம மொபைலில் யூஸ் பண்ணும்போது, யூடியூப்லாம் மொபைலில் யூஸ் பண்ணும்போது எவ்வளோ இன்டர்நெட் போகுமோ அதே அளவுக்கு தான் நமக்கு இந்த டிவிலையுமே போகுது. ஸோ அதனால் வைஃபைல இன்டர்நெட் கேபிள்லாம் என்னால் யூஸ் பண்ண முடியாது, மொபைலோட இன்டர்நெட் தான் யூஸ் பண்ண முடியும் அப்படின்னு சொல்கிறவங்களும் இந்த டிவியில் யூஸ் பண்ணிக்கலாம். இந்த டேட்டா சேவர் மோட ஆன் பண்ணிட்டு யூஸ் பண்ணும்போது உங்களுக்கு இன்டர்நெட் ரொம்பவே கம்மியாக தான் போகுது. நானும் யூஸ் பண்ணி பார்த்தா ரொம்பவே கம்மியாக தான் போகுது. அண்ட் நான் இன்டர்நெட்லாம் யூஸ் பண்ண மாட்டேன்ப்பா, நார்மல் கேபிள் டிஷ் தான் நான் யூஸ் பண்ணுவேன் அப்படின்னு சொல்கிறவங்களும் நார்மலாக உங்களுடைய டிஷ் இல்லை கேபிளை நீங்கள் கனெக்ட் பண்ணி நீங்கள் நார்மல் டிவி எப்படி நீங்கள் யூஸ் பண்ணுவீங்களோ அதே மாதிரி இந்த டிவியையும் நீங்கள் யூஸ் பண்ணிக்க முடியும். அண்ட் இந்த கேபிள் டிஷ் இதெல்லாம் கனெக்ட் பண்ணுறதுக்கான கனெக்ஷன் போர்ட் உங்களுக்கு பேக் சைட் கொடுத்துருக்காங்க. பேக் சைடு உங்களுக்கு டிஷ் கேபிள் கனெக்ட் பண்ணுறதுக்கான அந்த கனெக்ஷன் போர்ட் கொடுத்துருக்காங்க. 2 USB போர்ட் கொடுத்துருக்காங்க, 3 HDMI போர்ட் கொடுத்துருக்காங்க. இன்டர்நெட் கேபிள் நீங்கள் கனெக்ட் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா உங்களுக்கு அதுக்கான கனெக்ஷன் போர்ட்டும் கொடுத்துருக்காங்க. நார்மல் லோக்கல் கேபிள் கனெக்ட் பண்ணுறதுக்கான 3 கலர் பின் கொடுத்துருக்காங்க. அண்ட் உங்களோட ஹெட்ஃபோன்ஸ் கனெக்ட் பண்ணி பாட்டு கேட்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா உங்களுக்கு 3.5mm ஆடியோ ஜாக்கும் கொடுத்துருக்காங்க. ஸோ அதில் உங்களோட ஹெட்ஃபோன்ஸை கனெக்ட் பண்ணி நீங்கள் ஆடியோஸை நீங்கள் கேட்க முடியும். அண்ட் நெக்ஸ்ட் டிவியோட சவுண்ட் ஸ்பீக்கர்ஸ் பொறுத்த வரைக்கும் 2 ஸ்பீக்கர் கொடுத்துருக்காங்க. 20 வாட்ஸ்க்கான ஸ்பீக்கர்ஸ் பொறுத்த வரைக்கும் எந்த ஒரு பிரச்சனையுமே இல்லை. சவுண்டும் ரொம்பவே லவுடராகவே இருக்குது, நல்லா கிளாரிட்டியாகவும் இருக்குது. உங்களுக்கு இதில் சாங் ப்ளே பண்ணி காமிக்கிறேன், நீங்களே கேளுங்க, நல்லாவே லவுடராகவே இருக்குது. அண்ட் நெக்ஸ்ட் இந்த டிவியில் குரோமா காஸ்ட் இன்பில்டாக உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. ஸோ அதனால் உங்கள் ஃபோனில் கேஸ்டிங் சப்போர்ட் ஆச்சுன்னா போதும் உங்கள் ஃபோனோட டிஸ்பிளேவை இந்த டிவியோட கனெக்ட் பண்ணிக்கிட்டு உங்கள் ஃபோனில் என்னென்ன விஷயங்கள் நீங்கள் பார்க்குறீங்களோ அது எல்லாத்தையுமே டிவியோட இந்த டிஸ்பிளேலையும் நீங்கள் பார்த்து என்ஜாய் பண்ணிக்க முடியும். அண்ட் நெக்ஸ்ட் இந்த டிவியில் இந்த 1 month நான் யூஸ் பண்ணி பார்த்த வரைக்கும் இதில் இருக்கக்கூடிய இஷ்யூஸ் என்னென்ன அப்படின்றதையும் உங்களுக்கு நான் கிளியராக சொல்லிடுறேன். ஆக்சுவலாக வாங்கி ஃபஸ்ட் டைம் யூஸ் பண்ணும்போது இதில் சில இஷ்யூஸ் எல்லாமே இருந்துச்சு. ஆக்சுவலாக இதோடைய குரோமா காஸ்ட் அதில் கனெக்ட் ஆகிறதாகட்டும், கேஸ்டிங் பண்ணுறதெல்லாம் சில பிரச்சனைகள் இருந்துச்சு. அண்ட் கூகுள் வாய்ஸ் அசிஸ்டன்ட் ப்ராப்பராக ஒர்க் ஆகாமல் இருந்துச்சு. அண்ட் வைஃபை கனெக்ஷன் ஆட்டோமேட்டிக்காக நம்மளோட வைஃபை ஹாட்ஸ்பாட் வந்து ஆட்டோமேட்டிக்காக கனெக்ட் பண்ண மாட்டுது. ஒவ்வொரு டைமும் நம்ம அந்த வைஃபை அப்படின்ற அந்த ஆப்ஷனை ஓப்பன் பண்ணால் மட்டுமே நம்மளுடைய ஹாட்ஸ்பாட், நம்மளுடைய மொபைல் ஹாட்ஸ்பாட் அதில் கனெக்ட் ஆகுது, ஆட்டோமேட்டிக்காக பேர் ஆக மாட்டுது. ஸோ இந்த மாதிரியான சில விஷயங்கள், இந்த மாதிரியான சின்ன சின்ன இஷ்யூஸ் வந்து நான் ஃபேஸ் பண்ணேன். பட் ஆஃப்டர் அப்டேட் அவங்க கொடுத்ததுக்கு அப்புறமா எனக்கு 2வது நாளே அப்டேட் கொடுத்துட்டாங்க. அந்த அப்டேட் கொடுத்து நான் டிவியை அப்டேட் பண்ணதுக்கு அப்புறமா கேஸ்டிங் அண்ட் கூகுள் அசிஸ்டன்ட்ல எந்த ஒரு இஷ்யூமே இப்போதைக்கு இல்லை, எல்லாமே இப்போதைக்கு ப்ராப்பராக ஒர்க் ஆகுது. பட் அந்த வைஃபை மட்டும் ஆட்டோ கனெக்ட் ஆக மாட்டுது. மொபைலில் ஹாட்ஸ்பாட் ஆன் பண்ணதுக்கு அப்புறமா டிவியில் இருக்கக்கூடிய அந்த வைஃபை ஆப்ஷனை ஆன் பண்ணாதான் நம்மளுடைய
நெட்வொர்க் அதில் பேர் ஆகி கனெக்ட் ஆகுது, ஆட்டோமேட்டிக்காக பேர் ஆக மாட்டேது. ஸோ இது ஒரு சின்ன இஷ்யூ தான். மற்றபடி டிவியோட பர்ஃபார்மன்ஸில் எந்த ஒரு இஷ்யூமே இல்லை, ப்ராப்பராக ரொம்பவே ஸ்மூத்தாகவே ஒர்க் ஆகுது. அண்ட் ஆல்சோ அப்டேட்ஸ், டிவி வாங்கின 2வது நாளே ப்ராப்பராக அப்டேட் கொடுத்து இதில் இருக்கக்கூடிய இஷ்யூஸ் எல்லாம் ஃபிக்ஸ் பண்ணதுமே ஒரு நல்ல விஷயம். இப்போ இருக்கக்கூடிய மொபைல்ஸ்க்கே அவ்வளோ அப்டேட்ஸ்லாம் ப்ராப்பராக கொடுக்கறது இல்லை, பட் டிவிக்கு அப்டேட்ஸ் ப்ராப்பராக கொடுத்ததுமே ஒரு நல்ல விஷயம் கண்டிப்பாக. அண்ட் ஃபைனலி இந்த டிவியோட ப்ரைஸ், நான் ஆன்லைனில் தான் இந்த டிவியை பர்ச்சேஸ் பண்ணேன். 13,000 அப்படின்ற ஒரு செக்மெண்ட்டில் தான் இந்த டிவியை நான் பர்ச்சேஸ் பண்ணேன். ஸோ 13,000க்கு உங்களுக்கு ஆன்லைனில் இந்த டிவி வந்து அவைலபிளாக இருக்குது. ஸோ ஒரு பட்ஜெட் செக்மெண்ட்டில் நல்ல பர்ஃபார்ம் பண்ணக்கூடிய ஒரு ஸ்மார்ட் டிவி வாங்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் இந்த டிவியை கன்சிடர் பண்ணலாம். அண்ட் ஒன் இம்பார்ட்டன்ட் நோட், கேமர்ஸ்க்கு இந்த டிவி ரெக்கமெண்டட் கிடையாது. ஸோ நீங்கள் கேம் அதிகமாக விளையாடுவீங்க அப்படின்னா கண்டிப்பாக இந்த டிவி உங்களுக்கான டிவி கிடையாது. ஸோ இந்த வீடியோ இவ்வளோ தான். இந்த வீடியோ கண்டிப்பாக உங்கள் எல்லாருக்குமே பிடிச்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். நீங்கள் என்ன நினைக்கிறீங்க இந்த எம்ஐ டிவியை பற்றி அப்படின்ற உங்களுடைய கருத்துக்கள் எல்லாத்தையுமே நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் வந்து மென்ஷன் பண்ணுங்கள். அதே மாதிரி இந்த வீடியோ பற்றின உங்களுடைய கருத்துக்கள் எல்லாத்தையுமே நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் மென்ஷன் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா இந்த வீடியோ லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணலாம், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மீண்டும் ஒரு நல்ல வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். அது வரைக்கும் டாடா பை பை, see you.